ஓகே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பில்டிங் பைலாஸ் சரிங்களா? இந்த பில்டிங் பைலாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வீடியோல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதாவது இதனோட டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுவரையில என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த செட்பேக் டிஸ்டன்ஸ், மினிமம் ஏரியா, மினிமம் ஸ்டேர்கேஸ் சைஸ், எஃப்எஸ்ஐ, இந்த கார்பெட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியா எவ்வளோ இருக்கணும் சரிங்களா? ஒரு டோட்டல் பிளாட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்குப்பா சரிங்களா? ஒரு 18 கொஸ்டின்ஸே இருக்கும் ஓகேங்களா? இதுதான் அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஓகேங்களா? செட்பேக் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ரைஸோடைய ஹைட் எவ்வளவு, ட்ரெட்டோடைய ஹைட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அதை மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா? எஸ் போகலாங்களா? ஓகே. கொஷின் நம்பர் 1, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, ஜேஇ சரிங்களா, ஏஇ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதர் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் கமிஷன் சரிங்களா? ஸோ அதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கொஷின்ஸ் தான் அது ஓகேங்களா? எஸ் ஓகே. கொஷின் நம்பர் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட் இஸ் தி நார்மல் லைஃப் பீரியட் ஆஃப் தி ரெசிடென்ஷியல் பில்டிங் வித் காங்க்ரீட் ரூஃப் அக்கார்டிங் டு என்பிசி ஓகேங்களா? அதாவது காங்க்ரீட் ரூஃப், ஆர்சிசி ரூஃப் அப்படிங்கும்போது நேற்று என்ன பார்த்தோம் நோட்ஸில், ஆர்சிசி ரூஃப், மேசன்ட்ரி, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 இயர்ஸ் சரிங்களா? அந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிங்க்கு, பெயிண்டிங்க்கு எல்லாம் எவ்வளோ இயர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இது சரிங்களா? ஆர்சிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 இயர்ஸ். கொஷின் நம்பர் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் plinth ஏரியா ஓகேங்களா ஆஃப் தி ரெசிடென்ஷியல் பில்டிங் கம்ஸ் டு கார்பெட் ஏரியா. அப்போ கார்பெட் ஏரியா அப்படின்னா நமக்கு லிவிங் ஏரியா தான் கார்பெட் ஏரியா. plinth ஏரியா அப்படின்றது நம்மளுக்கு அரவுண்ட் தி பில்டப் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா? இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50 to 65%. இந்த கொஸ்டின் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா? அதாவது ஏரியா ஆஃப் ஓகேங்களா, அதாவது பில்டப் ஏரியா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். அதில் இருக்குது ஓகேங்களா. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் plinth ஏரியா ஆஃப் தி ரெசிடென்ஷியல் பில்டிங் கம்ஸ் அண்டர் டு தி கார்பெட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். 50 to 60% அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா? ஓகே எஸ், 50 to 60%. நெக்ஸ்ட் 50 to 65% ஓகேங்களா? 50 to 60%, ஜென்ரலாக 50 to 65%. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் ஆஸ் எஸ்கேப் எலிமெண்ட் ஓகேங்களா? எலிமெண்ட்ஸ் இன் பில்டிங் ஃபார் தி ஃபயர் சேஃப்டி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா? லாபிஸ், ஸ்ட்ராங் ரூம், ஃப்ளோர்ஸ் அண்டு அவுட்டர் வால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா? இந்த ஸ்ட்ராங் ரூம் ஃபயர் சேஃப்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனே ஃபயர் நம்ம என்ன பண்ணணும், உடனே எக்ஸிஸ்ட் ஆகணும், வெளியே நம்ம போகணும், பில்டிங்ஸ்லேருந்து நமக்கு வெளியே போகணும். அதுக்கு நமக்கு என்ன ஃபயர் எக்ஸிஸ்ட் நமக்கு வேணும் ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபயர் எக்ஸிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ளோர் ஏரியா என்ன வந்து பார்த்திங்கன்னா லாபி சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து அவுட்டர் ஏரியா ஃபார் எஸ்கேப் ஆஃப் தி ஃபயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா? எஸ், லாபி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் ஷுட் பி தி மினிமம் ஃப்ளோர் ஏரியா in meter square for a bathroom ஓகேங்களா? பாத்ரூம் கம்ஸ் அண்டர் வாட்டர் க்ளோசெட் ஓகேங்களா? ஒரு பாத்ரூம் ஓகேங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் வாட்டர் க்ளோசெட் நேற்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 2.8 மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இது சரிங்களா? 2.8 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், in the normal building the minimum height of plinth is to be given above ground level. Yes, minimum height of the plinth with respect to of the ground level எவ்வளோ பார்த்தோம் நம்ம? 45 சென்டிமீட்டர் சரிங்களா? 45 சென்டிமீட்டர் ஆர் 450 mm அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே எஸ். நெக்ஸ்ட், ஜென்ரலாக சரிங்களா? ஸோ வாட் இஸ் தி ஹைட் ரெக்யூர்டு ஃபார் தி plinth அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு 600 mm சொல்லலாம். இது வந்து மினிமம் ஹைட்னு சொல்லிட்டாங்க சரி? மினிமம் வந்து 450 mm நமக்கு இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட், வாட் இஸ் தி allowable height of rise in a public building with respect to NBC 2005 ஓகேங்களா? அப்போ ரைஸ் ஓகேங்களா? ரைஸ் மினிமம் எவ்வளோன்னு சொல்லிட்டோம் சரி. வாட் ஆர் தி கேசஸ் ஷுட் நாட் கிரேட்டர் தென் ரைஸ் ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 150 mm அப்படின்னு சொல்கிறோம். ட்ரெட் எவ்வளோக்குன்னு சொல்லிக்கிறோம். ட்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா 250 mm to 300 mm வரலும் போகலாம் அப்படின்னு நம்ம எஸ்டர்டே வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு சரிங்களா? அப்போது 15 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட், ஸோ வாட் இஸ் தி மேக்ஸிமம் கவர்ட் ஏரியா ஃபார் அன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா எவ்வளோ நமக்குன்னா, ஸோ பில்டப் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா? எஸ், எவ்வளோ நமக்கு 60% ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 40% வந்து எம்டி லேண்ட் இருக்கணும், 60% எஸ் கரெக்ட். அப்போ 60% ஆஃப்
60% ஆஃப் தி சைட் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அதர் கமர்ஷியல் பில்டிங் அப்படிங்கும்போது நமக்கு என்ன கமர்ஷியல் பிஸ்னஸ் ஏரியா அப்படிங்கும்போது நமக்கு 70% சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இது என்ன கேட்டிருக்காங்க, இண்டஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. அப்போ இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கும்போது 60% ஆஃப் தி சைட் ஏரியா, பேலன்ஸ் 40% நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏரியாவில் நமக்கு இருக்கணும். ஓகே எஸ். நெக்ஸ்ட், how many person required one wash basin for a shop or commercial building? one wash basinக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாப்பா, one wash basinக்கு 100% ஜென்ரலாக சரிங்களா, 100% ஆர் required for the one wash basin அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் 1. நெக்ஸ்ட், headroom in staircase should not be less than. headroom in staircase should not be less than. staircaseல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு staircaseன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸ்டார்கேஸ் இங்கேருந்து நம்ம போகுது, இது நம்மளுடைய லெவல் ஓகேங்களா, இது நம்ம ஸ்டார்கேஸ். அப்போ இதனுடைய ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னா 2.1 மீட்டர், மினிமம் 7 ஃபீட் நம்ம இருக்கணும். 2.1 மீட்டர் நமக்கு இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஸோ இங்கே வேணால் நமக்கு பெட், அதாவது மீன்ஸ் இந்த இதில் நமக்கு லேண்டிங் வரும் இல்லைங்களா, லேண்டிங் நம்ம ஸ்லாபை வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டாய்லெட் நம்ம ரெடி பண்ணிக்கிறது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டோர் ரூம் இன்டர்னல், அதாவது உள்ளுக்குள்ளே ஓகேங்களா, ஸ்டெப்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்தில் ஷோகேஸ் ரெடி பண்ணிக்கலாம். சம் ஸ்டோர் ரூம் மாதிரி சின்னதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்போ மினிமம் நமக்கு 2.1 மீட்டர் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட், in a residential building the width of door should not be less than. question கவனிக்கணும். okay, in residential building width of the door should not be less than. what are the cases? should not be less than 75 cm சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா. in residential building the width of the door should not be less than 75 cm ஓகேங்களா. எஸ். அண்ட் another one வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சைஸ் ஓகேங்களா. மினிமம் சைஸ் எவ்வளோ வேணும்னு கேட்டாங்கன்னா 1 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ தான், 75 cm. நெக்ஸ்ட், செட்பேக் டிஸ்டன்ஸ் ரெக்யூர்டு கொஸ்டின் கேட்டாங்களா. ரியர் சைடு எவ்வளோ இருக்கும் நமக்கு, பேக் சைடில் 1.5 மீட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட் சைடில் எவ்வளோ இருக்கணும், 3 மீட்டர். சைடில் எவ்வளோ இருக்கணும், 1 மீட்டர் மினிமம் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி. இது எஸ்டர்டே வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி வச்சுப்பா, ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா போதும். ஓகே நெக்ஸ்ட், இது நம்ம பைலாஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துருப்போம். குரூப் ஏ பில்டிங் என்ன, குரூப் பி பில்டிங் என்ன, டிபெண்டிங் அப்பான் தி important and depending upon the area classification அப்படின்றதுனால as per NBC நேஷனல் பில்டிங் கோட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. குரூப் ஏ பில்டிங் ஒன்று ரெசிடென்ஷியல் பில்டிங், இந்த மாதிரி கேட்பாங்க. குரூப் ஏ பில்டிங் டேஷ் பில்டிங் பிலாங்ஸ் டு ஏ குரூப் ஏ பில்டிங் அக்கார்டிங் டு தி நேஷனல் பில்டிங் கோட் அப்படின்றோம். இப்போ குரூப் ஏ பில்டிங் என்னென்னு பாருங்கள், ரெசிடென்ஷியல் பில்டிங் சரிங்களா. குரூப் பி பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பிஇ ஓகேங்களா. பிஇ அப்படின்றது எஜுகேஷன் பில்டிங் நான் வச்சுக்கோங்க, பிஇ ஓகேங்களா. பிஇ அப்படின்றது எஜுகேஷன் தானே, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்கிறது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷனல் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சரிங்களா. குரூப் பி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பில்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. குரூப் சி இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங். இதில் வந்து அடிக்கடி கேட்குறது இண்டஸ்ட்ரி. இந்த குரூப் ஜி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டஸ்ட்ரியல் பில்டிங் கொஸ்டின் இருக்கும் பார்த்துக்கலாருங்க ஓகேங்களா. ஸோ அப்போ குரூப் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் பில்டிங் சரிங்களா. எஸ், குரூப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பில்டிங் இருக்குது ஆப்ஷனில். எஸ், ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், குரூப் சி பில்டிங் சரிங்களா. அப்போ குரூப் சி பில்டிங் வந்து இன்ஸ்டிடியூஷனல் சரிங்களா. குரூப் சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்கிறோம் குரூப் சி ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 4 அப்படின்னு சொல்கிறோம். டேஷ் பில்டிங் பிலாங்ஸ் டு குரூப் சி அக்கார்டிங் டு தி நேஷனல் பில்டிங் கோட். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். டேஷ் பில்டிங் பிலாங்ஸ் டு குரூப் பி அக்கார்டிங் டு நேஷனல் பில்டிங் கோட். குரூப் பி நமக்கு என்னது, குரூப் பி வந்து பார்த்தீங்கன்னா பிஇ எஜுகேஷனல் பில்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இருக்கா, எஸ், குரூப் பி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பில்டிங். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ப்பா சரிங்களா. இது எல்லாமே பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, சைஸ் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் டோர் இன் ரெசிடென்ஷியல் பில்டிங் ஓகேங்களா. சாரி, சைஸ் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் டோர் இன் ரெசிடென்ஷியல் பில்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எவ்வளோ இருக்கணும்னா, எக்ஸ்டர்னல் டோர் ஓகேங்களா 1 மீட்டர் பை 2 மீட்டர் சரிங்களா. 1 மீட்டர் பை 2.1 மீட்டர், 7 ஃபீட் கம்பல்சரி இருக்கணும் சரிங்களா. 2.1 மீட்டர். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மீட்டர் பை 2 மீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டோர் ஃபார் ரெசிடென்ஷியல் பில்டிங் 1 மீட்டர் பை 2 மீட்டர் ஆர் 900 mm by 200 900 mm by 2000 mm ஓகேங்களா. ஆர் இன்டர்னல் டோர் அப்படின்னா 800 mm by 2000 mm ஓகேங்களா. பாத்ரூம் டோர் வாட்டர் க்ளோசெட்லாம் 700 mm to 200 mm. இதில் ஜென்ரலாக ஓகேங்களா வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் தி கொஸ்டின் வாட் ஆர் தி சைஸ் த டோர் ஷுட் நாட் பி லெஸ் தென் 75 centimeter or 75 mm ஓகேங்களா. மினிமம் சைஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா 1 மீட்டர் பை 2 மீட்டர் in the residential building, 1 meter by 2.1 meter ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட், the rule and regulations framed by a municipal corporation to control development under its jurisdiction are called அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. எஸ்,
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு முனிசிபல் கார்ப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முனிசிபல் கார்ப்பரேஷனே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? பஞ்சாயத்து யூனியனே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னா, முனிசிபல் கார்ப்பரேஷன் இருக்குன்னா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணிச்சு. அதுக்கு பேர் என்ன? ஓகேங்களா? ஸோ அதனுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு பேர் என்ன? டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக அப்படின்னா பில்டிங் பைலாஸ். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? கோடு ப்ராக்டிஸ், கசடர் ரூல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டினன்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நமக்கு. பில்டிங் பைலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் கொஸ்டின். நெக்ஸ்ட், which of the following door types provided the best combination of the ventilation and privacy? ஓகேங்களா? ஸ்லைடிங் டோர், பேனல்டு டோர், ஃப்ளஷ் டோர், லூவர். லூவர் டைப் டோர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் வென்டிலேஷன் நமக்கு அதிகமாக இருக்கும், ப்ரைவேசி அதிகமாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஜென்ரலாகவே லூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஜென்ரேட்டர், எங்கெல்லாம் ஜென்ரேட்டர் ரூம் வருதோ, கண்ட்ரோல் ரூம் வருதோ அங்கே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி இன்க்ளினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளேட் நமக்கு இருக்கும். சரிங்களா? பிளேட் ஆர் அலுமினியம் ஷீட்ஸ் நமக்கு இருக்கும். இதோட கிராஸ் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சரிங்களா? எஸ், கிராஸ் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இசட் ஷேப் நமக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? எஸ், 45 டிகிரி ஜென்ரலாக நமக்கு இருக்கும். இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. சேம்ப்பா வென்டிலேஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? வாட்டர் க்ளோசட் டாய்லெட்டில் எப்படி இருக்கு இல்லைங்களா? சேம் அதே தான். சரிங்களா? ஸோ அதிக வென்டிலேஷன் நம்மளுக்கு லூவர் டைப் டோர் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். சரிங்களா? 18 கொஷின் பார்த்துருப்போம். இவ்வளோதான்பா. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டதா இல்லை. நீங்கள் அதர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எடுத்தாலும் சரி, சரிங்களா? எஸ்எஸ்சி ஜேஇ எடுத்தாலும் சரி, டிஎன்பிசி ஏஇ ஜேடிஓலையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கொஷின் இது தான். இதுக்கும் தாண்டி கொஷின் கேட்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நோட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? மீன்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா? பில்டிங் பைலாஸ் அண்டு அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் தான் பில்டிங் பைலாஸ் போட்டிருப்போம். அதையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அதர் எக்ஸ்ட்ரா டாபிக் என்ன இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னும் ஏதாச்சும் டாபிக்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த நோட்ஸ் வந்து ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருங்க. சரிங்களா? ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். இதை முடிச்சுட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைவே. ஓகேங்களா? ஹைவே ஜியோமெட்ரிக் டிசைன் ஆஃப் ஹைவே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.